அனைவருக்கும் வணக்கம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி 4வது பாடத்தில் நிறைய மரபணு மாற்றங்கள், வெக்டார்ஸு இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பயோபிளாஸ்டிக்ஸு இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ், கோல்டன் ரைஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அது மீதமுள்ளதை நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது கிரீன் ஃப்ளூரசன்ட் புரோட்டீன், பச்சை மிளிரொளி புரதம். இப்போ அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியும், கிரீன் ஃப்ளூரசன்ட் புரோட்டீன்னா பச்சையாக ஒளி தரக்கூடிய ஒரு புரதம் எது? இப்போ இந்த புரதமானது அதில் கிட்டத்தட்ட 238 அமினோ அமிலங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த புரோட்டீனை நீலம் முதல் புற ஊதா கதிர் வரைக்கும் அதை அந்த லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது, அந்த கதிர்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது, அதனுடைய வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி பார்க்கும் பொழுது 395 நானோமீட்டர் வரையிலும் அது ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அந்த புரதமானது பச்சை நிறமாக ஒளிருது. அப்போது ஒரு புரோட்டீன் நீலம் முதல் புற ஊதா கதிர்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது பச்சை கலரில் ஒரு லைட்டாக மிளிருது, லைட் கொடுக்குது. அதனால தான் அதுக்கு பேர் கிரீன் ஃப்ளூரசன்ட் புரோட்டீன் அல்லது பச்சை மிளிரொளி புரதம்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு புரதம் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஜெல்லி மீன்களில் கண்டுபிடிச்சாங்க. என்ன மாதிரியான? அக்வாரியா விக்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெல்லி மீனில் இந்த புரதம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த புரதமானது என்ன செய்யுதுன்னா, அந்த லைட் ரேஸ், நீலம் முதல் புற ஊதா கதிர்கள் அது மேலே படும் பொழுது அந்த லைட் எமிட் ஆகுது. இதை கண்டுபிடிச்சி அந்த புரோட்டீனை எடுத்து ரிப்போர்ட்டர்ஸாகவும் பயோசென்சார்ஸாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த மிளிர்தல் ஏற்படும் பொழுது ஆக்சிஜனை தவிர அது வேறு எதுவுமே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எந்த ஃபேக்டர்ஸ், கோஃபேக்டர்ஸ் ஆகட்டும், எந்த ஃபேக்டர்ஸையும் பயன்படுத்தாமல் வெறும் ஆக்சிஜனை மட்டும்தான் அது பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சென்சார் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை பயோசென்சாராக பயன்படுத்தி ஆர்மியில் அந்த மாதிரி இடத்துங்கள்ல எல்லாமே இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது உயிரி மருந்தாக்கம், பயோ ஃபார்மிங். இப்போ நமக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவ தாவரங்கள் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு மருத்துவ தாவரங்கள் சொல்லுங்களேன். ஆமாம், கீழாநெல்லி, துளசி, தூதுவளை, இது எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ தாவரம். இப்போ இந்த மருத்துவ தாவரம் வச்சு நம்மளே வீட்டில் மருந்து செஞ்சுக்கிறோம். துளசி இருமலுக்கு சாப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி சில நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உயிரி மருந்தாக்கம் அப்படின்னா என்னன்னா, எப்படி நம்ம ஒரு கோல்டன் ரைஸை உருவாக்கி இருக்கிறோம், பொன்னிறமான அரிசியை ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலமாக எப்படி உருவாக்கி இருக்கிறோமோ அதே மாதிரி தேவையான மருந்து பொருட்களை ஒரு தாவரத்தின் உள் புகுத்தி அதை வளர்க்க செய்து ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலமாக அந்த மாதிரி தாவரங்களை நேச்சுரலாக வளர்த்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மருந்து பொருட்களை மருந்து தயாரிக்க பயன்படுத்துவதுதான். தாவரங்களில் நிறைய மருந்து பொருட்கள் இருக்குது. சில மருந்து தாவரங்களில் மருந்து பொருட்கள் நிறைய இருக்குது. அந்த தேவையான மருந்து பொருட்களை எடுத்து ஒரு தாவரத்தின் உள் புகுத்தி அந்த மருந்து பொருட்களை வளரச் செய்து தாவரங்கள் மூலமாக அதை எடுத்து இந்த பயோ ரியாக்டர், உயிரி வினைக்கலன்கள் மூலமாக அதை உற்பத்தி செஞ்சு மாத்திரைகள், சிரப்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் உயிரி மருந்தாக்கம். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, மூலக்கூறு வேளாண்மை அல்லது மூலக்கூறு மருந்தாக்கம்னு கூட சொல்கிறோம் நம்ம இதை. இது ஜெனட்டிக் என்ஜினியரிங் அல்லது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக புதுசாக மருந்தாக்கம், அந்த ஃபார்மசூட்டிக்கல் பண்ணுறதுக்காக இந்த பயாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மருந்து தாவரங்கள் இருக்குது. அது நமக்கு நேச்சுரலாக வளர்க்கக்கூடியது, அது தனி. ஆனால்
அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களுடைய கெமிக்கல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பெரிய அளவில் மருந்துகளை தயாரிக்கிறதுக்கு பேர் தான் உயிரி மருந்தாக்கம். அடுத்தது பயோ ரெமிடியேஷன், உயிரி வழி திருத்தம். இந்த உயிரி வழி திருத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒன்றுத்தை நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுற்றுச்சூழலில் மாசு ஏற்படும் பொழுது அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். எதை வச்சு நம்ம கரெக்ஷன் பண்ணால் அதை கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உயிரி வழி திருத்தம் செய்யும் பொழுது நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இப்போது தொழிற்சாலையில் வரக்கூடிய கழிவு நீர், திடக்கழிவுகள், இது எல்லாமே இந்த உயிரி வழி திருத்தத்தின் மூலமாக சரி பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் ஸ்லீக்ஸு, பெட்ரோலியம் கிணறுகளெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த வேதி எச்சங்கள், பூச்சிக்கொல்லிகள், இது மாதிரி எல்லாமே இந்த பயோ ரெமிடியேஷன் மூலமாக அதை கிளியர் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த வழியை பயன்படுத்தினோம்னா அந்த பொல்யூட்டன்ஸை நம்ம கிளியர் பண்ணி எடுத்துடலாம். மற்ற விதமான மாசுக்கள் எதுவுமே நமக்கு சேராது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். மண் மற்றும் நீரில் பயன்படுத்தப்படும் உயிரி வழி திருத்த உத்திகள் நிறைய இருக்குது. இப்போ காற்றில் என்ன மாசெல்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, நிறைய தாவரங்கள் வளர்க்குறது மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய மாசை கிளியர் பண்ணிடலாம். ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய மாசு, நீரில் இருக்கக்கூடிய மாசை நம்ம எப்படி கிளியர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இப்போது பார்க்கலாம். நம்ம நிறைய வழிகள் உண்டு. இப்போது மைக்ரோபியல் பாப்புலேஷன்ஸ் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸை கிளியர் பண்ணணும்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், நுண்ணுயிர்களை பயன்படுத்தி தான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஒரு இது சொல்கிறாங்க. பசுமை தொழில்நுட்பம், தாவரங்களை பயன்படுத்தி அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று ஃபைட்டோ ரெமிடியேஷன், தாவர வழி திருத்தம். இப்போ குறிப்பிட்ட இடத்துல மாசு இருக்குது, பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா தாவரங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் அல்லது மாசுறுத்திகளை கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் தாவர வழி திருத்தம், ஃபைட்டோ ரெமிடியேஷன். அடுத்தது பூஞ்சை வழி திருத்தம், மைக்கோ ரெமிடியேஷன். எப்படி தாவரங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மாசுறுத்திகளை நம்ம கிளியர் பண்ணுறோமோ அதே மாதிரி பூஞ்சைகளை கொண்டு அந்த சுற்றுச்சூழலை கிளியர் பண்ணணும், அந்த மாசுறுத்திகளை நம்ம கிளியர் பண்ணுறோம். அதுக்கு பேர் மைக்கோ ரெமிடியேஷன் அல்லது பூஞ்சை வழி திருத்தம். அடுத்தது பயோ வெண்டிங், உயிர் வழி காற்றோட்டம் அளித்தல். இப்போ ஆக்சிஜன் அதிகமாக்கும் பொழுது காற்றோட்டம் நல்லா இருக்கும். காற்றோட்டம் எப்படி வச்சு அதிகரிக்கலாம் அப்படின்னா ஆக்சிஜனை இம்ப்ரூவ் பண்ணணும். அதன் மூலமாக சூழல் மாசுறுத்திகளை சிதைவடைவதை துரிதப்படுத்தலாம். இது பயோ வெண்டிங். அதுக்கு அடுத்து பயோ லீச்சிங், உயிரி வழி கரைத்த பிரித்தல். அந்த மாசு, இப்போது பொல்யூட்டன்ஸ் இருக்குது, ஒரு இடத்துல பொல்யூஷன் இருக்குது தண்ணியில். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் என்னவா இருக்குன்னா மெட்டல் பொல்யூட்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உலோக மாசுறுத்திகள் இருக்குது. அந்த உலோகங்களை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த நுண்ணுயிரிகளை அதில் வளர்த்து அந்த நுண்ணுயிரிகள் அந்த மெட்டாலிக் பொல்யூட்டன்ஸை அப்சார்ப் பண்ணிடும். என்ன, இந்த உலோக மாசுறுத்திகளை அந்த நுண்ணுயிரிகள் அது வளரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த உலோக மாசுறுத்திகளை அது உறிஞ்சி எடுத்துகிட்டு அது வளரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் பொல்யூட்டன்ஸ் கிளியர் ஆகிடும். இது பயோ லீச்சிங். ஆக அங்கே இருக்கக்கூடிய உலோக பொல்யூட்டன்ஸ், மெட்டல் பொல்யூட்டன்ஸ், உலோக மாசுறுத்திகளை கிளியர் பண்ணுறது யாருன்னா மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள். அதை பயன்படுத்தி அதை கிளியர் பண்ணுறதுனால அதுக்கு பேர் உயிரி வழி கரைத்து பிரித்தல் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்து உயிரி வழி பெருக்குதல். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாசு இருக்குது அப்படின்னும் பொழுது எப்படி அதை துரிதப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகளை அதிகமாக வளர்க்குறோமோ
அந்த அதிகமாக வளரக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து வேகமாக வளர்ந்து அந்த சிதைவடைவதை வேகமாக்குது. வேகமாக்கும் பொழுது அந்த சிதைவடைவது வேகமாக்கும் பொழுது அதுவும் இதுவும் பொல்யூஷனும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். அதுதான் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நுண்ணுயிரிகளை சேர்ப்பதன் மூலம் சிதைவடைவதை வேகமாக நம்ம அதிகரித்து அதை செயல்முறையாக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து உரமாக்குதல் அல்லது காம்போஸ்டிங். இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீட்டுங்களில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. குப்பை எல்லாமே சேர்த்து, இப்போ வெங்காயம் அந்த கழிவுகளெல்லாம் கிச்சன் வேஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பள்ளம் தோண்டி அதை புதைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து சாணம் போட்டு மூடி ஈடியெல்லாம் வச்சிட்டோம்னா நாளடைவில் அது வந்து உரமாக மாற்றப்படுது. இது வந்து காம்போஸ்டிங். இதை தான் வந்து உரமாக்குதல்னு சொல்லி. இது வந்து திடக்கழிவு. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே கலந்து ஒரு டப்பாவில் போட்டு அது அந்த உடன் பாக்ஸ் மாதிரி போட்டு அது மேலே மண்ணை போட்டு சாணம் தெளித்து தண்ணி தெளித்து அதை போட்டு கட்டி ஒரு மூலையில் வச்சிட்டோம்னா அது நாளடைவில் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அது உரமாக மாறும். இதுதான் காம்போஸ்டிங். அதுக்கு அடுத்தது வந்து வேர்ப்புல வடிகட்டல், ரைசோ ஃபில்ட்ரேஷன். நுண்ணுயிரிகளை கொண்டு வேர்ப்புல உலோகங்களை உள்ளீர்த்தல் அல்லது கரிம சேர்மங்களை சிதைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட்டை உலோகங்களை வந்து அந்த ரூட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி அங்கே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மெட்டாலிக் பொல்யூட்டன்ஸை வந்து அதை கிளியர் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து ரைசோ ஸ்டிமுலேஷன், வேர்ப்புல நுண்ணுயிரி தூண்டுதல். இது மேலே உள்ளது மாதிரியே தான் இதுவும். இதில் வந்து சின்ன வேரியேஷன்ஸ் என்னென்னா அது வந்து ஆக்சலரேட் பண்ணும், அந்த அப்சார்ப்ஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணும். இது சிறந்த வளர்ச்சி சூழ்நிலைகளை கொடுப்பதன் மூலமாகவோ நச்சு பொருட்களை குறைப்பதனாலோ தூண்டப்படுத்துது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பயோ ரெமிடியேஷனில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ். அடுத்து லிமிட்டேஷன்ஸ், வரம்புகள். இது எந்த இடத்துலலாம் இந்த பயோ ரெமிடியேஷன்ஸை பயன்படுத்தலாம்? உயிரி வழி திருத்த முறையில் இது வந்து எங்கே மாசுறுத்திகளை அந்த பொல்யூஷன் இருக்கிற இடத்துல அந்த பொல்யூட்டன்ஸை மட்டும்தான் அது கிளியர் பண்ண முடியும். பொல்யூட்டன்ஸ் ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா பொல்யூஷன் கிளியர் ஆகிடும். அப்போ பொல்யூஷன் கிளியர் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, பொல்யூட்டன்ஸை தான் அது எடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எந்த இடத்துல அது கிளியர் பண்ணணும்? மாசுறுத்தப்பட்ட இடங்களில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப மட்டுமே அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கொண்டு நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். எல்லா இடத்துலையுமே பயோ ரெமிடியேஷன்ஸை நம்ம பயன்படுத்த முடியாது. குறிப்பிட்ட சில இடத்துங்களில் மட்டும்தான் நம்மளால் அதை பயன்படுத்த முடியும். சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொல்யூஷன் இருக்குது, அது பெரிய அளவில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரேடியாக நம்ம அட்டஸ்ட் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. என்ன பண்ணணும்? ஒரு சின்ன லிமிட்டட் ஏரியாவில் அதை செஞ்சு அது சக்ஸஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் தான் ஃபுல்லாக பண்ண முடியும். இது இன்னொரு ஃபேக்ட். இப்போ இந்த தொழில்நுட்பம் செய்கிறதுக்கு ஜெனட்டிக் என்ஜினியரிங்கு, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இது எல்லாமே பயன்படுத்தி நுண்ணுயிரிகளின் கூட்டமைப்போட தான் இந்த செயலாக்கத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்க முடியும். இதுதான் இந்த பயோரெமிடியேஷனோட ஃபேக்ட். உயிரி எரிபொருள், பயோஃபியூவல்ஸ், பாசி வழி உயிரி எரிபொருள், ஆல்கல் பயோஃபியூவல். இப்போ இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே வந்து பாசி உயிர் வழி எரிபொருள் அல்லது பாசி வழி எண்ணெய் என்றும் அழைக்கப்படும். அப்படின்னா பாசியில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயின் மூலமாக எண்ணெயை எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். இதை வந்து எரிபொருளாக நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு மாற்று பொருளாக வந்து இந்த பயோஃபியூவல்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வண்டிக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், வண்டி, காரு, பைக்கு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய மாசு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷன், காற்றை வந்து மாசுபடுத்துது. இதெல்லாமே நமக்கு ஒரு சேலஞ்சு. இதில் இருந்து ஒரு மாற்று என்ன, இந்த ஆற்றலுக்கு வேறு ஆற்றலை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னும் போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி அந்த மாசு கட்டுப்படுறது என்னன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு
மாற்றான ஆற்றல் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது பயோஃபியூவல்ஸ் ஒரு ஆறுதலாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த பாசிகளை அதிகமாக வளர்க்கும் பொழுது பாசிகள் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தான் அது வாழுது இல்லையா? அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய ஆக்சிஜன் வந்து காற்று மாசை வந்து கட்டுப்படுத்தும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதை அதிகமாக வளர்க்கறதன் மூலமாக அது ஒரு மாற்று உணவாகவும் உலக மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. 2. அது மட்டும் இல்லாமல் இந்த பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம எதுவாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, டீசல் மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்போ இந்த பெட்ரோலியம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பயோஃபியூவல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அதிகமாக அப்படின்னுட்டுன்னு சொன்னால், போட்ரைகாக்கஸ் ப்ரோனை அப்படின்ற ஒரு பாசியிலேருந்து பொதுவாக இந்த உயிரி எரிபொருளானது தயாரிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஆல்கல் கல்ச்சரை வந்து இந்த பாசி வளர்ப்பில் வந்து நமக்கு எதுவுமே டிஸ்அட்வான்டேஜஸே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, அட்வான்டேஜஸ் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா அதிகமாக இது வளர்க்கறதன் மூலமாக அது உணவாக பயன்படுத்திக்கலாம், காற்று மாசை வந்து அது கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் புக்கில். அந்த பிக்சர் நம்ம பாசி உயிரி எரிபொருள் அப்படின்னு கொடுத்து ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூரிய அந்த டிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் ஆல்கே இருக்கு. ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஒளியை எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெய் பிரித்தெடுத்து அந்த ஆல்கே பாசிகளை வளர்க்குறாங்க. ஒரு ஃபஸ்ட்டு இதில் காட்டுறாங்க, பாசியை வளர்த்து அதை எடுத்து ஃபேக்ட்ரிஸில் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று காட்டிருக்காங்க, அதில் வந்து எண்ணெயை பிரித்து எடுக்கிறது. அதுக்கப்புறமா அந்த புரத கழிவுன்னுட்டுன்னு காமிக்கிறாங்க. அப்புறமா வந்து கிளிசரின் தயாரிப்புகள்னு போட்டிருக்காங்க, புதுப்பிக்கப்பட்ட எரிபொருள்னு போடுறாங்க. அதை வந்து தொழில்நுட்பமாக காருங்கள்லாம் யூஸ் பண்ணுறத போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் சுழற்சி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காற்று மாசுபடுறதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த உயிரி பொருள் கொள்ளையில் நம்ம கையை விட்டு போன 3 தாவரங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அதில் அந்த 3 தாவரங்கள் எதுன்னா, ஒன்று வேம்பு, அடுத்தது மஞ்சள், அதுக்கு அடுத்தது பாஸ்மதி ரைஸ். இது 3மே வந்து நம்ம கையை விட்டு போயிட்டு திரும்பி நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பயோபைரசி ஆஃப் நீம், வேம்பில் உயிரி பொருள் கொள்ளை. இப்போ வேப்பிலை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. வேப்பிலையை வந்து அதை அரைச்சி தோல் நோய்க்கெல்லாம் நம்ம போடுவோம். அதே மாதிரி நம்ம அம்மன் நோயெல்லாம் வந்திருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வேப்பிலையை உடச்சி அந்த இலையெல்லாமே வந்து படுக்கையாக்கி அந்த படுக்கை மேலே படுக்க வச்சு இது பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸு, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து அந்த தோலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை அது எடுத்துரும். அப்படின்றதுக்காக தான் நம்ம வேப்பிலையை பயன்படுத்துவோம். அதே மாதிரி இப்போ நிறைய குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளுக்கே கூட நிறைய பேனெல்லாம் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேப்பிலையை அரைச்சி தலைக்கெல்லாம் போட்டு அந்த பேனெல்லாம் நம்ம போட்டு ஊற வச்சு சீவனதுக்கப்புறமா அந்த பேனெல்லாம் செத்து போயிடும் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. வேப்பிலை எண்ணெயை கூட என்ன பண்ணுறோம், நம்ம தலைக்கு தடவி அந்த பேனெல்லாம் எடுக்கிறோம். அதுக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது உலக மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. உலக மக்களில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே கூட நம்ம இங்கேருந்து நிறைய பேர் இந்த மாதிரியெல்லாம் தோலில் இருக்குது அப்படின்னு சொன்னால், வேப்பிலை கிடச்சிச்சின்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா வேப்பிலை எண்ணெய் இருந்ததுன்னா, வேம்பு எண்ணெய் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணிங்கன்னா அது போயிடும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க கூட நம்ம மெசேஜஸை நிறைய பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதற்கு மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்க வேளாண்மை துறை மற்றும் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாக்டீரியல் வரக்கூடிய தாவரங்களுக்கு வரக்கூடிய நோயை அழிக்கிறதுக்காக வேப்பிலையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயை பயன்படுத்தி ஒரு மருந்தாக யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அது பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, பேசிக்கலாக அந்த ஃபேக்டர்ஸ், அந்த பாக்டீரியங்களை பூஞ்சைகளை கொல்லக்கூடிய தன்மை வேம்புக்கு உண்டுன்றது இந்திய மக்கள் தான் அதை கண்டுபிடிச்சது. அந்த காப்புரிமை அவங்களுக்கு தான் போய் சேரணும். இதை வந்து இவங்க பயன்படுத்த முடியாது. ஆக
1990 ஆண்டு முற்பகுதியில் வந்து இதெல்லாமே இந்த திருடி கொண்டு போய் இது பண்ணாங்க. கடைசியில் அதை ஃபைட் பண்ணி இந்த காப்புரிமம் நமக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாரம்பரியமாகவே இந்த வேப்பிலையை நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தி வரோம், உங்களுக்கு அந்த காப்புரிமம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஃபைட் பண்ணி நம்ம இந்தியர்கள் பாரம்பரிய அறிவானது இறுதியில் பாதுகாக்கப்பட்டு காப்புரிமத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு கிடையாது, அது நம்மளுக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து மஞ்சள் உயிரிப்பொருள் கொள்ளை, பயோபைரசி இன் டர்மரிக். மஞ்சளுமே பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக நம்ம வந்து குளிக்கும்போது மஞ்சளை தேய்ச்சி குளிப்போம், ஸ்கின், அது வந்து காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம போட்டு இது பண்ணுறோம். அது ஒரு பேசிக்கலாக ஒரு கிருமி நாசினியாக நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம வீட்டில் எங்கேயாவது எறும்பு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் போட்டு விடுங்க எறும்பு வராது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் இதுவாக சொல்லணும் அப்படின்னா, எங்கள் வீட்லேயே வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது காயம் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க, இல்லை கத்தியில் ஏதாவது கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நானே என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்பூனில் நல்லெண்ணெயை ஊற்றி அதை நல்லா சூடாக்கிட்டு அதில் இந்த மஞ்சத்தூள் 2 சிட்டிக்கை போட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறமா வெது வெதுப்பான சூட்டோடு எடுத்து அந்த காயம்பட்ட இடத்துல வச்சு கட்டி விட்டுடுவேன். இது நம்ம நேச்சுரலாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு இது. இட்ஸ் அன் ஆன்டிசெப்டிக். இதெல்லாமே வந்து இந்திய மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது. எங்கெல்லாம் காயம் இருக்குதோ மஞ்சள் வச்சா அது போயிடும் அப்படின்னு ஒரு இதை நம்ம தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் முன்ன நான் வேம்புக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட் பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து அதை கிருமி நாசினியாக பயன்படுத்த காப்புரிமத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்தியன்ஸ் அதை ஃபைட் பண்ணி அந்த நச்சு பொருள் காப்புத்தன்மை வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சோம், அந்த காப்புரிமை நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதுக்கப்புறமா அதை ஃபைட் பண்ணி அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து உயிரி பொருள் கொள்ளைக்கான மற்றொரு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பயோபைரசி ஆஃப் பாஸ்மதி ரைஸ். பாசுமதி அரிசியில் உயிரி பொருள் கொள்ளை, பயோபைரசி ஆஃப் பாசுமதி ரைஸ். இப்போ அரிசியில் என்ன அந்த மாதிரி கொள்ளை அப்படின்னு பார்த்தோம்னா, 1997 ஆண்டு செப்டம்பர் 2 இந்த அமெரிக்கா காப்புரிமை மற்றும் வணிக குறி அலுவலகம், ட்ரேட்மார்க் ஆஃபீஸ், இவங்க 2 பேருமே என்ன பண்ணாங்க, அந்த பாசுமதி ரைஸுக்கு உரிய கால்வழிகள் மற்றும் தானியங்கள் தொடர்பான காப்புரிமத்தை வந்து ரைஸ் டெக்ன்ற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நிறுவனத்துக்கு அது கொடுக்கும் பொழுது அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 காப்புரிமத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதில் பாசுமதின்ற வார்த்தையும் அதுக்கு போயிடும். அந்த பாசுமதின்ற வார்த்தை அந்த நிறுவனம் மட்டுமே பயன்படுத்தணும், மற்ற யாருமே அதை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் அதில் வந்துடுறது. அது மட்டும் இல்லாமல் சமையல் பண்புகள், அந்த தரசு பொருளின் அளவு, அரிசி தானியங்களின் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிற ஒரு உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரி அதை காப்புரிமத்தை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்தியா வந்து இந்த பாசுமதி அரிசியோட உயிரி கொள்ளையை வந்து WTO அப்புறம் TRIPS அப்படின்ற நிறுவனத்துக்கு, உலக அளவில் அது ஒரு நிறுவனம், அந்த ஒப்பந்தம் மீறிய செயலுக்கு இதை கொண்டு போய் அங்கே சொல்கிறாங்க. இது வந்து பாசுமதின்ற வார்த்தையே நம்ம பயன்படுத்தக்கூடாது, அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும், இதில் வரக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாமே பண்ணணும். கிட்டத்தட்ட 15 கிளைம்ஸ், 15 உரிமையை வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இது நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி அதை இந்தியா அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணப்போ 2002 ஆண்டு US காப்புரிமை அலுவலகம் ரைஸ் டெக் நிறுவனத்திடமிருந்து அந்த 15 உரிமை கோரல்களை எல்லாமே ரத்து செஞ்சிட்டாங்க. அதுக்கு அப்புறமா வந்து இந்தியன் பாசுமதி ரைஸ் அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட அதை ரைஸ் லைன் 867 அப்படின்ற ஒரு இதை வந்து அதை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா இதன் மூலம் இந்தியன் பாசுமதி ரகத்தின் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான உரிமம் பாதுகாக்கப்பட்டது. இப்போது இதெல்லாமே வந்து ஒரு பயோபைரசி, உயிரி பொருள் கொள்ளை, இதில் வந்து நான் 3 சொல்லியிருக்கேன். இதை வந்து பாதுகாத்து நம்ம கொண்டு வந்துட்டோம்.
அடுத்து இந்த பாடத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம முக்கியமான ஒரு இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால், அதில் முக்காவாசியான ஒரு இந்த துறைக்கு தான் போகும். முக்காவாசியான இம்பார்ட்டன்ஸு, அந்த ஃபீச்சர்ஸு எல்லாமே வந்து இந்த பயோடெக்னாலஜி துறைக்கு தான் போய் சேரும். ஏன்னா மருந்துலேருந்து, புரதங்கள்லேருந்து, அமினோ ஆசிட்ஸ்லேருந்து நிறைய விதமான கண்டுபிடிப்புகள், டிஸ்கவரிஸு, உணவு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பயோடெக்னாலஜிக்கு தான் போய் சேரும். இந்த உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் எதிலெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, வேளாண்மை, மருத்துவம், சூழல், வணிகத் தொழில் போன்ற பல துறைகளில் அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். இந்த வேளாண்மையில் எதில் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பீட்டி பருத்தி, அரிசி, தக்காளி, புகையிலை, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, வாழை போன்றவற்றை நிறைய குறிப்பிடலாம். இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட முறையில் இதெல்லாமே வளர்க்கப்பட்ட தாவரங்கள். இந்த மரபணு மாற்றம் எல்லாம் எதில் வருதுன்னா இந்த பயோடெக்னாலஜியில் தான் வருது. அதுக்கு அடுத்து வேளாண் பயிர்களில் களைகளை நீக்குதல், அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸு, நோய் எதிர்ப்பு தன்மை, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ஒரு தாவரத்தின் உள்ள புகுத்தி புதிய தாவரங்களை உற்பத்தி செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மனித இன்சுலின், ஹியூமன் இன்சுலினை வந்து ஈகோலை மூலம் பயன்படுத்தி அதையும் தயாரிச்சிருக்கிறோம். ஹியூமிலின்னு நம்ம அதை சொல்லுவோம். ஹியூமன் இன்சுலினை வந்து ஹியூமுலின் அப்படின்னு சொல்லுவோம். அதை தயாரிக்கிறதுக்கும் இந்த உயிரி தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து நிறைய வேக்சின்ஸ், தடுப்பூசிகள் இது மூலமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பயோடெக்னாலஜி மூலமாக தான் வந்து பெரிய தொழிற்சாலைகள் மூலமாக தடுப்பூசிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நொதிகள், உயிரெடுப்பு பொருள்கள், பால் சார்ந்த தயாரிப்புகள், பானங்கள், பெவரேஜஸ், இது எல்லாமே கூட பயோடெக்னாலஜி மூலமாக தான் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உயிர் தொழில்நுட்பம் மூலமாக உயிரி சில்லுகள், பயோசிப்ஸ் அடிப்படையாக கொண்ட உயிரி கணினி உருவாக்குதல் மேலும் ஒரு சாதனையாகும். பயோசிப்ஸ், இப்போ கம்ப்யூட்டரில் வந்து சிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பயோசிப்ஸை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்கக்கூடிய தன்மை எதில் உண்டுன்னா பயோடெக்னாலஜியில் தான். அதை டோட்டி பொட்டன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஃபேக்டை வச்சு ஒரு செல்லிலிருந்து புதிய முழு தாவரத்தை உண்டாக்கும் தன்மையை இந்த மரபு பொறியியல் மூலமாக தான் நம்ம. இத்தோட இந்த பயோடெக்னாலஜி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் சாப்டர் ஒரு முடிவுக்கு வருது.